ஒருங்கிணைப்பு பணிகள் எப்படி இருக்குது? நீங்க தான் சொல்லணும். இல்ல, ஒரு மாதங்களாகி 40 பேர் தற்போது கூட நீக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியா வந்து உங்களுடைய ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டே வராங்க. இதற்கிடையே நீங்க வந்து இது மாதிரி ஒருங்கிணைப்பு பணியை தொடர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு மாத காலமாவது அந்த பணிகள் எப்படி போயிட்டு இருக்குது? சந்திப்புகள் எப்படி நடந்துட்டு இருக்கு? பொறுத்திருந்து பாருங்க சார். அடுத்த கட்ட முடிவுல என்ன சார் உங்களுடைய அடுத்த கட்ட முடிவு ஒன்றும் முடிவு செய்யலையே. தொடர்ச்சியாக ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டுட்டே இருக்காங்க. செஞ்சுட்டே இருப்பாங்க. எல்லாம் விரைவில் நன்மை நடக்கும் சார். அந்த முடிவு வந்து அந்த அரசியல் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா சார்? முடிவு ஒன்றும் முடிவு மாற்றத்தையும் ஏற்படாது, தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. என் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷன் இல்லை. பார்த்தீங்களா? இல்லை அதில் போத் சைடு ரியாக்ஷன் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல. அமைதிக்கு என்ன காரணம் சார்? அமைதி என்பது வெற்றிக்காக அறிகுறி. திட்டமிட்டபடி ஒருங்கிணைப்பு நடந்தது இருக்கிறீங்களா சார்? அது எனக்கு தெரியாது, அவங்க தான் முடிவு பண்ணணும். கோபியில கூட அவர் வந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளல. இப்போ வந்து ஈரோடு வராரு, அதுல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? கோபியில் கலந்து கொள்வதற்கு அன்று நான் சென்னை சென்று விட்டேன். எந்த தகவலும் இந்த வழியாக வருவதாக எனக்கு தெரியவில்லை. பொறுத்திருந்து பாருங்க சார். இப்ப உங்க இதுலயே பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து ஒரு மாதங்கள் ஆகுது. வந்து தெரியாமல் இருக்கிறார் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு பதில் என்பது எழுந்துட்டு. ஏன்னா நீங்க வந்து முன்பே வந்து இது மாதிரி ஒருங்கிணைப்பு செய்யறேன். எனக்கு வழிகாட்டி புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா. அந்த வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேன்.